ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதிகள் களமிறங்கியுள்ள நிலையில் அவர்கள் முக்கிய வர்த்தக பாதையான செங்கடலை மூடவுள்ளதாக அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கும் போர் ஒரு மாதமாக தொடர்ந்து வருகிறது. இந்த தாக்குதலில் முதல் நாளிலேயே ஈரானின் அதி உயர் தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஈரானின் தாக்குதல் பல மடங்கு அதிகரித்தது. மேலும் ஈரானின் ஆதரவு போராளி குழுக்கள் இந்த தாக்குதலில் இணைந்துள்ளனர். லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இது இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்நாட்டின் மீது இஸ்ரேல் படையெடுத்து பல்வேறு வழிகளில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேபோல ஏமனின் ஹவுதி அமைப்பும் ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமடைந்தால் தாங்கள் களத்தில் இறங்குவோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஹவுதிகள் இஸ்ரேலின் தெற்கு பகுதியை குறிவைத்து ஒரு நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியுள்ளனர். இந்த ஏவுகணை இஸ்ரேலின் பீர் ஷெபாவின் முக்கியமான அணுசக்தி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள பகுதியை நோக்கி ஏவப்பட்டதாகவும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த ஏவுகணையை இடைமறித்து அழித்து விட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஹவுதி அமைப்பின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹ்யா சாரி வெளியிட்ட வீடியோவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தும் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவும் லெபனான் மற்றும் ஈராக் மீதான ஆக்கிரமிப்பை எதிர்க்கவும் தாங்கள் போரில் இணைவதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் ஹவுதிகள் செங்கடல் அதாவது ரெட் சி பகுதியை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே பாப் அல் மந்திப் நீரிணையை ஹவுதி அமைப்புகள் தாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில் அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ செங்கடலை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த வழியாக செல்லும் அனைத்து போர்க்கப்பல்கள் மற்றும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் முக்கியமான கடல் வழி பாதையான சூயஸ் கால்வாய் வழியே செல்லும் அனைத்து கப்பல்களும் செங்கடலின் நுழைவு வாயிலில் உள்ள பப் அல் மந்திப் நீரிணை வழியாகவே செல்ல வேண்டும். அந்த அளவு முக்கியமான கடல் பாதையாக உள்ள செங்கடலை முடக்க உள்ளதாக ஹவுதிகள் அறிவித்துள்ளது உலகளாவிய வர்த்தகத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.